எல்லாருக்கும் உற்சாகமான சனிக்கிழமை காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களோ? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். இப்போ நான் என் முன்பக்க கார்டனில் புதுசாக பூத்திருக்கிற சில பூக்களை காட்ட போகிறேன். நீங்கள் வாங்க பார்க்கலாம். இது ஒரு வெள்ளை ரோசா, கிளாடியோலி. அதோட வீடியோ முடிய மட்டும் பாருங்க. நான் உங்களுக்கு ஒரு கார்டனிங் ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது எந்த முன்புறத்தில் உள்ள கார்டன். இதுக்குள்ளே நான் வெஜிடபிளும் வச்சுருக்கிறேன். அதுக்கு இடையில் கணக்காக பூக்களும் வச்சுருக்கிறேன். ஏன் நிறைய பூக்கள் வச்சுருக்கிறேன்னு சொன்னால், வெஜிடபிள்ஸ் மகரந்த சேர்க்கை நடந்தால் தான் பூக்கள் எல்லாம் காயாகும். அப்போ நான் இப்படி நிறைய பூக்களுக்கு இடையில் மரக்கறிகளை வைக்கல நிறைய எனக்கு அதுகள் காய்க்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் கூடவா இருக்குது. அடுத்தது இதில் பீன்ஸ் காய்ச்சிருக்குது, எல்லாமே காய்ச்சி முடிஞ்சுது. மார்னிங் க்ளோரி. இது மார்னிங்கில் எனக்கு இது சரியான விருப்பம். மார்னிங்கில் எப்படி க்ளோ பண்ணது வேறுங்க, மின்னுங்கிற மாதிரி கொடி. இது கியூக்கம்பர். தேனீக்கள் மகரந்த சேர்க்கை செய்யுது. இது ஒரு பம்பிள் பீ என்று நாங்கள் சொல்கிறோம். ஒரு ராட்சத வண்டுன்னு சொல்லலாம். இதிலேருந்து சீட்ஸ் வரைக்குள்ள எனக்கு வித்தியாசமான கலர் அடுத்த முறை வரப்போகுது. அடுத்த மிளகாய் பிடுங்கி கறிக்கு போட காய் இருக்குது நிறைய. ஒரு ரோஸ். இப்படி பாருங்க கார்டனை. இது சம்மர் ஸ்டார்ட்டில் டெஸ்கோவில் வேண்டினான். பூக்க வெட்டி விட திருப்பி பூத்து கொண்டே இருக்குது. இந்த இலையையும் அந்த பூவையும் பாருங்க. என் கிளியோண்டு இதில் வெயிட் பண்ணி கொண்டு இருக்க கனகாலம். இந்த பழம் பழுக்கம் நான் சாப்பிடலாமன்ற அந்த இலவ காத்த கிளியோண்டு சொல்லினேன். அப்படி விண்டருக்கும் இருக்குது. மற்றது இது ஒரு வடிவான ஒரு ஆரஞ்சு கலர், நல்ல வாசம் இந்த பூ. இது பாருங்க. பச்சை மிளகாய், ரெண்டு மிளகாய் போட்டால் காணும். நல்ல உரைப்பு இது. நான் இது என்ன செய்கிறேன்னா, நான் வீட்டில் தேவைகளுக்கு செத்தல் மிளகாய் இருக்கல்லோ, அதில் இருக்கிற சீட்ஸ் எடுத்து போட மிளகாய் முளைச்சி வருது. நான் வேண்டுறேன்ல மிளகாய் கண்டதுகள் விளக்கி. ஆனால் இந்த முறை ஒரு வித்தியாசமான சில மிளகாய் கண்டுகள் வேண்டினான். ஏன்னு சொன்னால் சீட்ஸ் எடுக்கிறதுக்காண்டி. அடுத்தது நான் உங்களுக்கு ஒரு கார்டன் இது சொல்ல போகிறேன், டிப்ஸ் உண்டு. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அநேகமான இந்த முன் பக்கம் எல்லாம் சீமெண்ட் பண்ணியிருக்குது. அப்போ இதுக்குள்ளே இருக்கிற பிளான்ட் முழுதும் பொட்டுக்குள்ளே தான் நான் வச்சுருக்கிறேன்.
அப்போ எப்படி நீங்கள் பொட் பண்ணினா பிளான் நல்லா வரமாட்டதை நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் கடையில் வேண்டியதில் பொட்டுகளில் இருக்கிற துவாரங்கள் சிலதுக்கு துவாரமே இல்லாமல் இருக்கும், சிலதுக்கு துவாரங்கள் வந்து சரியான சின்னனாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், துவாரங்கள் சின்னனாக இருந்தால் நீங்கள் அதுக்கு முடிந்த அளவில் கூடின துவாரங்களை போடுங்க. போட்டு அடியில் வந்து நான் 2-3 கிரவல் வண்டி வச்சுருக்கிறேன். ஏனெண்டா இங்கே காற்று அடிக்கிறது. அப்போ அடியில் கொஞ்சம் கிரவல் கல்லை போட்டால் பொட் வந்து அசையாமல் நிற்கும். பேந்து குதிரை சாணம், மற்ற பசலைகள், மற்றது போன் பிளட் மீல் அதுகள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு இந்த பிளான்ட்டை வைப்பேன். வைக்கல கீழே நீங்கள் ஒரு அடியில் ஒரு சோசர் மாதிரி ஒரு தட்டு வைக்கணும். வேணுண்டா பிளான்ட்டிலேருந்து வழிகிற தண்ணி வந்து அது தட்டுக்குள்ளே நிற்கும். அப்போ மண்ணில் இருக்கிற சத்துக்கள் எல்லாத்தையும் அந்த தண்ணி நாங்கள் தண்ணி அடிக்க கழுவி கொண்டு வந்துடும். பிறகு அந்த கீழே இருக்கிற தட்டில் இருக்கிறது கூட பசலில் உள்ள ஒரு நீராக இருக்கும். அப்போ அது பிளான்ட்டுக்கு கூட உங்களுக்கு உதவி செய்ய போகுது. அப்போ பொட்டில் நீங்கள் பிளான்ட்டை வைக்கிற நீங்களா லண்டனில் கூட இந்த வருஷம்தான் மழை இல்லையோ ஒழிய நார்மலாய் விண்டர் டைமில் தொடர்ந்து மழை. இப்போ கிழங்கு வகையில் நாங்கள் பொட்டில் வைக்க துவாரங்கள் வந்து சின்னனாக இருந்ததுன்னு சொன்னால் அந்த கிழங்குகளை என்ன செய்யும்னு சொன்னால் அழுகி போயிடும். அப்போ நீங்கள் பெரிய துவாரங்களை வைக்க உதாரணத்துக்கு டெய்லியா பிளான்ட், அது கிளாடியோலி, அதெல்லாம் கிழங்கு வெங்காயம் மாதிரி, டஃபடில் கிழங்கு, டியூலிப் கிழங்கு, இதுகளெல்லாம் நீங்கள் பெரிய துவாரம் உள்ள பொட்டுக்குள்ளே வச்சிங்களா கூட மழை பெய்தாலும் அது வந்து மழைக்கு வந்து அந்த கிழங்குகள் அழியாமல் நீங்கள் பாதுகாக்கலாம். மற்றது முக்கியம், அந்த பொட்டுக்குள்ளே நீங்கள் விண்டர் பிறக்கும் முதல் நத்தியலுக்குரிய மருந்தை போடுங்க. இப்போ நத்தியல் கூட சில நேரம் உள்ளுக்குள்ளே போய் அந்த கிழங்குகளை சாப்பிடுது. விண்டர் டைமில் அவைகளுக்கு சாப்பாடு இல்லை தட. ஆனால் விண்டர் டைமில் குளிருக்கு நத்தை அழிஞ்சாலும் பிறகு லேசாய் சம தொடங்குகிற இளவேநீர் காலத்திலெல்லாம் வந்து அந்த கிழங்குகளை அவை சாப்பிட்ருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ நீங்கள் பொட்டுக்குள்ளே பிளான் வளர்க்குற நீங்களென்று சொன்னால் நான் சொல்லுகிற முறையை நீங்கள் பின்பற்றினா உங்களுக்கு நல்லமாக இருக்கும். சில வேளை நீங்கள் பொட்டுக்குள்ளே பிளான் வச்சுருக்கிறீங்க, பிளான் வந்து வாடி வாடி கொண்டு போகிற மாதிரி இருக்கும். மழை நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட மழை உள்ள நேரம் வேறு இழுத்து பார்த்தீங்களா வேர் வந்து அழுகி இருக்கும். அப்போ கூட நீங்கள் பிளான்ட்டுக்கு துவாரங்களை வைக்கிறதால வந்து வேர்கள் கூட சுவாசிக்குது. வேர் சுவாசத்துக்கு அது உதவி செய்யுது. மற்றது இங்கே யூகேயில் இருக்கிறாக்கள் மண்புழுவை கண்டாலே அது பெரிய ஆரவார படினம், அது கூடாது, அது அப்படி இருக்குது இப்படி இருக்குது இவன் எந்த பிள்ளைகள் கூட கத்துவினேன். ஆனால் இங்கே வந்து மண்புழு இருக்குது. மண்புழு வந்து விவசாயிகளின் நண்பனல்லோ. அப்போ நீங்கள் பொட்டுக்குள்ளே மண்புழு ஒரு இடத்துல கண்டால் எல்லா அந்த பசலை அள்ளி இன்னொரு பொட்டுக்குள்ளே போட்டிங்களா மண்ணை துளைச்சி மண்புழு போய்கொண்டு மண்ணை வந்து பசலை உள்ள மண்ணை மாத்திரமில்லை வேர்களின் வேர் சுவாசத்துக்கு மண்புழு உதவி செய்யுது. இந்த வெள்ளை கத்திரிக்காய் பாருங்க, இது இப்போ தான் காய் கற்று வாங்கியிருக்கு, கொஞ்சம் லேட்டாக போச்சுது, பரவாயில்லை வெறும் காய். இப்படி பாருங்க. வேறு என்ன உறவுகளே, நான் தந்த கார்டன் டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிரயோசனமாக இருக்குமென்று நம்புகிறேன். நீங்கள் பார்க்குறீங்க இது உங்களுக்கு பிரயோசனமாக இருக்குமென்று சொன்னால் கமெண்ட்ஸில் வந்து எனக்கு சொல்லுங்க, இது வந்து எங்களுக்கு பிரயோசனமாக இருக்குது என்று சொன்னால் எனக்கு இனி நிலவு மேலும் மேலும் உற்சாகமும் சந்தோஷத்தையும் நீங்கள் தார மாதிரி இருக்கும். நன்றி.